விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துற மது ஒழிப்பு மாநாட்டில் உங்களுக்கு பங்கு பெறீங்களா? உங்களுக்கு ஏதோ அழைப்பு கொடுத்துருக்காங்களா? ஏன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு ஒரு பெரிய டிராமாண்ணா. இது ஒரு பெரிய ஒரு திட்டமிட்டு முதலமைச்சர் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நாடகம். ஏன்னா நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இன்னைக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன், மறுபடியும் சொல்கிறேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு 17 நாட்கள் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து எதிர்பார்த்த முதலீடுகள் நம்ம தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. மாறாக இங்கே வந்தால் மக்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா 17 நாட்கள், ஒரு நாள் 2 நாளில் 17 நாட்கள் பல நிறுவனங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிற நிறுவனங்கள் தான். அந்த நிறுவனங்களுடைய முதலீடு இங்கேருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து அவங்கள கூப்பிட்டு இங்கே ஒப்பந்தம் போட்டிருக்க முடியும். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் 17 நாட்கள் வெளிநாடு போனார்கள். அந்த முதலீடை பற்றி மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் கூட இப்போ யாருமே அந்த முதலீடை பற்றி பேசுறதில்லை, யாருமே அந்த முதலீடை பற்றி கேள்வி கேட்கறதில்லை. அந்த முதலீட்டிலிருந்து அந்த சுற்றுப்பயணத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் தான் இந்த நாடகம். சார், அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகள் தொடர்ந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அதே நேரத்தில் திருநெல்வேலியில் காங்கிரஸ் தலைவர் கொலை குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படல. இதெல்லாம் தமிழக அரசு சட்ட ஒழுங்கு தான் இருக்கு. நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருந்தால்தானே சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிந்திருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் வந்த கடந்த 3 வருடமாக எங்கே பார்த்தாலும் கொலைகள். அந்த கொலைகளில் சரியான விசாரணை கிடையாது, சரியான கைதுகள் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையில் இன்று வரலும் கொலையாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. அதே போல் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு கஞ்சா இருக்கிறது. ஊருக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு. உங்களுக்கு தெரியும், நாம் தொடர்ந்து மீனவர்களை மீட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம். நேற்று கூட நான் ஒரு விளக்கமான ப்ரெஸ் மீட்டில் கூட நான் எவ்வளோ நம்ம மீனவர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். மீனவர்களுடைய மறுவாழ்வுக்கு, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, மீனவர்களை மாற்றுத் தொழிலை ஈடுபடுத்துவதற்கு, மீனவர்களை ஆழ்பிடியில் போய் மீன் பிடிப்பதற்கு, அதே போல் மீனவர்கள் அந்த கருவி, ஜிபிஎஸ் கருவி, இப்போ இந்த எல்லை தாண்டாமல் இருக்கிறதுக்கான இந்த கருவி கூட நம்ம எல்லா மீனவர்களுக்கும் பொறுத்தவர்களுக்கு 1 லட்சம் போட்டுகளுக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த கருவியை நாம் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 17 கோடி ரூபா நிதியும் இதுக்காக கொடுத்துருக்குறோம். அதனால் மீனவர்கள் பிரச்சனை என்பது அனைவரும் சேர்ந்து, இது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நாம் பல சாதகமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மீனவர்கள் கைது செய்யும்போது உடனடியாக தலையிட்டு நாம் அங்கிருந்து அவர்களை கூட்டு கொண்டு வந்திருக்கிறோம்.